Nagarathar Chamber of Commerce. Sail to prosper. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அண்ட் பை லக் ஃபார்ச்சுனேட்லி ஐ பயோஃபிகேட்டட் டு பிகம் அ மார்க்கெட்டர். ஸோ எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி தென் வி ஜாயின் MIT. இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்போ நான் இந்த கம்பெனி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கும் போது ஐ ஹேட் ஒன் பிக் சேலஞ்ச். ஸோ நோ கனெக்ஷன்ஸ், நோ ரெஃபரல்ஸ், நோ கான்டாக்ட்ஸ் பேர், நத்திங். But I deeply believed a digital marketing agency should grow through digital marketing. And 5 years ago, 2020, after COVID, we started with one client, and on the one client on the pathina, it is scaled to 100 plus paying clients monthly, and we manage an ad spend of 2 crores a month. If you want to know how I was able to do it, number one, meta ads. So in the session, we are covering it in 4 facets: meta ads, Google ads, local SEO, and AI. இது நாலுத்தையும் டைப் பண்ணி how can you make the most out of your business. Let us so if it's an yes, lift your hand. If it's a no, don't lift your hand. In the last 6 months உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து பிஸ்னஸ் வந்திருக்கு? Yes, I can see 20% of the people lifting their hands. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன். நான் வந்து we run a lot of meta ad campaigns for my business, and we target only service based businesses across India. ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி ஐம் ஃப்ரம் த நார்த். சரி, நார்த்தா எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உத்தராகண்ட். எனக்கு மேப்பில் உத்தராகண்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது, எங்கேயும் இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷ் கிட்ட. அண்ட் தட் கிளைண்ட் பிகேம் அ பேயிங் கஸ்டமர் ஆஃப் மைன் த்ரூ மெட்டா ஆட்ஸ். நான் அவர் சொல்கிறாரு, ஐ ஆஸ்ட் வை டு யூ ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாஸ் ஸோ ஃப்ளாபகாஸ்டட் பிகாஸ் ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி உத்தராகண்ட் ஒரு சின்ன ஒரு டவுன் ருத்ராப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கஸ்டமர், he started paying me, he's become a paying customer, and at our company we have prepaid policy. He said, I'll pay you, no problem, we'll go ahead with the service. So நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறது என்னன்னா, we are all too relying on referrals and contacts peer. I'm pretty sure it is going to build your business initially, but it will hit a cap. அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட சைஸ் தான் இருக்கும். ப்ராபப்ளி ஒரு 1000 பேர், நம்மளோட கான்டாக்ட் பேரில் ஒரு 3000 பேர். அந்த 3000 பேரோட கான்டாக்ட் பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10,000 பேர், அவ்வளோதான் நம்மளோட ரீச்சு. இஃப் யூ டேக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா the opportunities are endless, and if you have a service business which can operate on a remote basis, again your growth is exponential. எவ்வளோ பேருக்கு ரெக்கரிங்காக ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர், they don't know you, they are not your friends, family, relatives, acquaintance, யாருமே இல்லாத மாதிரி எவ்வளோ பேர் ரெகுலராக யார் வருவா? ஒரு ப்ராப்ளி ஒரு பிரிக் அண்ட் மோட்டர் ஸ்டோர், ஒரு ரீட்டைல் ஸ்டோர் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு ஆஃப் த ஷெல்ஃப் ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்கன்னா, எஸ் அப்போ வந்து வாங்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு சர்வீஸ் வச்சுருக்கீங்க, எப்படி வருவாங்க? யூ கேன் பி இன் ரெஃபரல் ஆர்கனைசேஷன்ஸ், பட் அகெயின் யூஆர் ஹிட்டிங் அ கேப். இந்த கேப், இந்த பிரிட்ஜை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அதான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக அந்த கம்பெனி ஆரம்பித்தேன், அண்ட் ஜீரோ மணி, த என்டையர் ஈகோ சிஸ்டம் இஸ் பூட் ஸ்ட்ராப்ட். ஸோ ரைட் நவ் இந்த 25+ எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், 100+ பேயிங் கிளைண்ட்ஸ் ஆகட்டும், ஆர் ஒரு 2 crores மந்த்லி அக்யூமுலேட்டட் ஆட் ஸ்பெண்ட் அக்ராஸ் மெட்டா அண்ட் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வாஸ் பில்ட் த்ரூ ஹோலிஸ்டிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டம்ஸ். இப்போ எல்லாருமே என்ன நினைப்போம், மெட்டா ஆட்ஸ்னால் வந்து இஸ் இட் ஃபார் ரீச் ஆர் அவேர்னஸ்? ரெண்டுத்துக்குமே கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் சேல்ஸ் அண்ட் ரெவென்யூ. ஸோ நீங்கள் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ணுறீங்க. ஸோ என்னோட சேல்ஸ் பிட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். whenever somebody comes and contacts me, I say, சரி, what do you want to do? They say I want to improve my sales and revenue. And marketing should, they say they want to improve sales and revenue. Marketing should never be an expense. It should always be an investment. நீங்கள் ₹1 போட்டால் ₹2 வரணும் ஆஃப்டர் யோர் மார்க்கெட்டிங் அண்ட் ஆப்ரேஷனல் காஸ்ட். இது வந்து பண்ண முடியுமா மெட்டா ஆட்ஸில்? எஸ். மோஸ்ட் ஆஃப் திம், வாட் ஐ சி, மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸஸ் சேஸ் கான்டென்ட். எஸ், கான்டென்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் கான்டென்ட் வந்து ஒருத்தர் படம் நடிச்சு ஹிட் ஆகிற மாதிரி, இட் இஸ் ஆல்வேஸ் ஹிட் ஆர் மிஸ். இட்ஸ் லைக் அ காயின் டாஸ். பட் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் எடுத்துட்டிங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் 100% ஆஃப் த டைம் மெஷரபிள். இதில் வந்து தேர் இஸ் நோ வே யூ கேன் நாட் மெஷர் வை இட் டிடன்ட் ஒர்க் ஆர் வை இட் டிட் ஒர்க். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, வி ரன் ஸ்ட்ரக்சர்ட், ஆர் நீங்கள் ஸ்ட்ரக்சர்ட் மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபார் யர் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் பிஸ்னஸ். இட் கேன் பி B2B, இட் கேன் பி B2C. த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் என்லெஸ். அண்ட் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஒன்லி ஒர்க் வித் பர்டிகுலர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் பிஸ்னஸஸ். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கார் டீட்டெயிலர்ஸ். இப்போ நம்ம வந்து கார் டீட்டெயிலர்ஸ்க்காக ஆட் ரன் பண்ணணும்னா
I only get car detailing clients across different states and across different regions. ஸோ நீங்கள் இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் B2B பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க. என்னோட இன்னொரு கிளைண்ட் இருக்காங்க, தே டூ perfumeries ஃபார் டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் சோப்ஸ். We run meta ads for them. Another client, they do play area for schools, colleges, institutions, apartments and associations. We do meta ads for them. It should always be measurable across three things. வாட் இஸ் யர் லீட் இன்ஃப்ளோ? உங்களோட ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ லீட் வருது, நம்பர் 1. நம்பர் 2, அந்த லீடில் எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குது. நம்பர் 3, அந்த லீட்லேருந்து எவ்வளோ கன்வர்ஷன் வருது. இவ்வளோ தான் உங்களுடைய மெட்ரிக்ஸாகவே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு புது பேஜ் ஆரம்பிக்கிறீங்க, யூ ப்ராப்ளி ஹேவ் ஹண்ட்ரட்ஸ் ஆர் சே thousands ஆஃப் ஃபாலோவர்ஸ், லைக் ஒரு 2000 3000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, அண்ட் உங்களுக்கு இனஃப் க்ளவுட் இல்லை. அதனால் வந்து என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட்ஸ் ரன் பண்ண முடியுமா உங்கள் கம்பெனிக்குன்னு கேட்டால் எஸ், உங்களுக்கு அதில் நோ ப்ராப்ளம். பிகாஸ் ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா, தட் இஸ் மெட்டா ஆஸ் அ பேரண்ட் கம்பெனி, அவங்களோட 99% ஆஃப் த ரெவன்யூ இஸ் கமிங் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஈவன் கூகுள் ஃபார் த லாஸ்ட் 30 years they've been making 90% of their revenue from advertisements. So naturally people who spend money, people who make good creatives will be rewarded with good leads. ஸோ அதனால் வந்து இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உங்கள் கையில் வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரு 6000 ரூபாய் இருந்தால் கூட நீங்களே ஆட் ரன் பண்ணலாம். அண்ட் அதுக்கான ஏஐ டூல்ஸ் அண்ட் அதுக்கான ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் அதுக்கான ஃப்ரிக்ஷன் ரிமூவிங் ஈகோ சிஸ்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் எடிட்டிங் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி ஆர் வீடியோ எடிட்டிங், ப்ராடக்ட் ஃபோட்டோஷூட் எல்லாமே இஸ் அவைலபிள் டு அ லேமன். நீங்கள் வந்து அதை நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆக்சஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் வரியே பண்ணக்கூடாது, அண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் லைன் ஆஃப் சர்வீஸ் யூ ஆர் இன். ஸோ இப்போ நீங்கள் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க அண்ட் உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் லீட்ஸ் வரும். ஒன்று வந்து ப்ராப்ளம் அவேர், ஒன்று வந்து ப்ராப்ளம் அவேர். ஸோ இந்த ப்ராப்ளம் அவேர் டார்கெட் ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் ரெடி டு பை ஃப்ரம் யூ. பிகாஸ் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஐ ரன் ஸோ அண்ட் ஸோ சர்வீஸ் பிஸ்னஸ், எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நான் என் சர்வீஸை மார்க்கெட் பண்ணும்போது என்ன ஆகும், தே ஹாவ் அ நீட். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சர்வீஸை மார்க்கெட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கும்போது தே வில் ஷோ இன்ட்ரெஸ்ட். இந்த லாஸ்ட் 5 years ஆஃப் பிஸ்னஸ் நான் வந்து ஒரு வாட்டி கூட கால் பண்ணதே கிடையாது. அண்ட் இந்த 100+ கிளைண்ட்ஸுமே வந்து நான் இப்போ மந்த்லி பேயிங் கிளைண்ட்ஸ் வச்சுருக்கேன்னா எல்லாருமே தே saw my ad, they reached out to me, they understood what I did and they are still paying me on time. எனக்கு இது வரணும் டிலேட் பேமெண்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து பிகாஸ் we deliver value and they found the right fit. ஸோ இது ஒரு ஃபன்னி ஸ்டோரி. ஏன்னாச்சும் ஒரு நாள் வந்து நான் ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட பேசுகிறேன், இந்த மாதிரி ஹாய் ஐம் பாலாஜி ஃப்ரம் ப்ராஃபிட் கேஸ்ட் அப்படின்னோடனே சார் ஷூர் ஹவு கேன் ஹெல்ப் யூ. அவங்க தான் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாங்க. தே வர் மாடரேட்லி கோல்ட். அவங்க வந்து சரி ஹவு கேன் ஹெல்ப் யூ, வி ஆஃபர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ஃபார் ஸோ அண்ட் ஸோ கம்பெனிஸ் அண்ட் வுட் யூ பி இன்ட்ரெஸ்டட். நான் அப்படி கேட்டேன். சரி நான் 1000 பேரை பார்த்துட்டேன் பாலாஜி, 10 பேர் ஐ burnt my fingers too many times, why should I believe you அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா. ஐ கேன் டூ த சேம் ஃபார் யூ. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா உங்களை காண்டாக்ட் பண்ண வைக்க முடியும். தட் வாஸ் மை எலிவேட்டர் பிச். ஸோ மை க்ளோசிங் ரேட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரீச் த ரைட் டார்கெட் ஆடியன்ஸ் உங்களால் வந்து இன் மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் இஃப் யூ ஹேவ் த ரைட் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இஸ் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் 4 P's: ப்ரைஸ், ப்ராடக்ட், ப்ரொமோஷன் அண்ட் பிளேஸ். இதனால் மட்டும்தான் உங்கள் கேம்பெயின் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், இல்லை அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இது இல்லாமல் வந்து என் கம்பெனி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என் கம்பெனின்றது வந்து ஏன் நான் வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன்னா, வித் நோ கனெக்ஷன்ஸ், வித் நத்திங் இன் த இண்டஸ்ட்ரி, இஃப் ஐ எம் ஏபிள் டு க்ரோ ஃப்ரம் 1 to 100, இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் அன் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனி, யோர் ரேட் ஆஃப் க்ரோத் இஸ் ஆல்ரெடி எக்ஸ்போனென்ஷியல். ஸோ நீங்கள் உங்களோட 20 or 30% ஆஃப் யர் சேல்ஸ், தட் இஸ் யோர் ப்ரீ சேல்ஸ், இஸ் ஆல்ரெடி ஆட்டோமேட்டட் த்ரூ மெட்டா ஆட்ஸ். நீங்கள் போகும்போதே யூ வில் பி லுக்கிங் அட் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட். உங்களுக்கு எந்த வகையான ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் யூ வில் ஒன்லி பி டாக்கிங் டு பீப்புள் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் கால் எடுத்து பேசின உடனே என்னடா இது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பேசுகிறாங்க, யூ வில் நாட் ஃபீல் லைக் அ டெலிகாலர், யூ வில் ஃபீல் லைக் அ ப்ராப்ளம் சால்வர். மெட்டா ஆட்ஸ் பொறுத்த வரணும். ஸோ இதுதான் நான் சொன்னேன், இந்த ப்ரெசிஷன். உங்களுக்கு யாரை டார்கெட் பண்ணணும், இட் வில் பி பின் பாயிண்டட். லைக் நீங்கள் வந்து ஐ வில் கிவ் இட் இன் ரைட்டிங் பிகாஸ் ஏஐ இஸ் ஸோ அட்வான்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற கான்டென்ட்லேருந்தே அது வந்து டார்கெட்டிங் எடுத்துக்கும். அண்ட் அகேன் நீங்கள் இனஃப் கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன் அதர் ஃபெசட்ஸ் லைக் சே கூகுள் லிஸ்டிங் ஆகட்டும், ஆர் உங்களோட ஐஜி ஹேண்டில் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஹேண்டில் ஆகட்டும், இனஃப் கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 60 to 70% ஆஃப் த சேல்ஸ் இஸ் ஆல்ரெடி டன். இட்ஸ் ஒன்லி டிபெண்டன்ட் ஆன் ப்ரைஸ் அண்ட் ப்ரொமோஷன். மெட்டா ஆட்ஸில் வந்து எப்படி ரன் பண்ணுவோம், வி ரன் கிரியேட்டிவ்ஸ் அண்ட் வி ரன் வீடியோ ஆட்ஸ். அண்ட் அதுலேருந்து ப்ராப்ளி தே லேண்ட் டு லீட் ஃபார்ம் அண்ட் லீட் ஃபார்ம்லேருந்து யோர் சேல்ஸ் டீம் வில் டேக் இட் ஃபார்வர்ட். இப்போ கூகுள் ஆட்ஸ் எடுத்துக்கோங்க. கூகுள் ஆட்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராஃபிட்டபிள். ஏன்? இங்கே இருக்கிற எல்லா டார்கெட் ஆடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர் ப்ராப்ளம் அவேர். அவங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம கூகுள் போவோம். Now it's ChatGPT because of most of the generative engines. But அவங்க இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, if I check எனக்கு பல் வலிக்குது, டூத் பெயின், பெஸ்ட் டென்டல் டாக்டர் ஆர் பெஸ்ட் டென்டிஸ்ட் நியர் மீ, பெஸ்ட் ஆர்த்தோடான்டிஸ்ட் நியர் மீ அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் 66% ஆஃப் த கிளிக்ஸ் போகும்.
இட் இஸ் a given. ஒரு சீட் சோ பண்ணிட்டு அந்த மரத்துல இருந்து நம்ம ஃப்ரூட் எடுக்கிற மாதிரி தான் கூகுள் ஆட்ஸ் ஆகட்டும், லிஸ்டிங் ஆகட்டும். ஸோ நீங்கள் இமீடியட்டாக தேடுறீங்க, உங்கள் லிஸ்டிங்கை தேடுறீங்கன்னா அதில் ரெண்டு வகையாக உங்களால் பொசிஷன் பண்ண முடியும். இட் இஸ் எய்தர் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் இட் இஸ் த்ரூ லிஸ்டிங். யுவர் எஃபிகசி இஸ் ஒன்லி பிவிட்டட் அரௌண்ட் 5 கிலோமீட்டர் ரேடியஸ். 5 கிலோமீட்டர் ரேடியஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். இப்போ சென்னை ஃபுல்லாக நிறைய ஹியரிங் சென்டர்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு வரும்? ஸோ அதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நீங்கள் லிஸ்டிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது உங்களோட கன்வர்ஷன் ரேட் இஸ் வெரி ஹை. ஸோ சிம்பிள் மேத், இப்போ நீங்கள் மெட்டாட்ஸ் ரன் பண்ணுறீங்க, எனக்கு எவ்வளோ கன்வர்ஷன் ரேட் வரும் அப்படின்னு தெரியல நினச்சிங்கன்னா, ஜென்ரல் ரூல் ஆஃப் தம் 100 லீட் வந்துச்சுன்னா 2 to 3% would be your conversion rate on Meta. If it's a very very high demand product and உங்களுக்கு வந்து if you don't promise any kind of monetary revenue, அப்போனா வந்து 2 to 3%. If you promise any kind of monetary revenue, அது வந்து 7 to 12% வரல இருக்கும். நம்பர் 1. கூகுள் ஆட்ஸில் இட் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் 10 to 20%. அண்ட் இப்போ இந்த கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு என்ன தேவை? மெட்டா ஆட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் தேவை, ஒரு வெப் பேஜ் தேவை, ஒரு ஃபேஸ்புக் பேஜ் தேவை, ஒரு ஆட் கிரியேட்டிவ் தேவை. கூகுள் ஆட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லேண்டிங் பேஜ், ஒரு சிம்பிள் வெப் பேஜ் தேவை, நம்பர் 1. நம்பர் 2, ஹெவிலி ஆப்டிமைஸ்ட் லிஸ்டிங் தேவை. நம்பர் 3, இதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஸோ உங்களோட வெப் பேஜ், உங்களோட லிஸ்டிங் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட்ஸ் ரன் பண்ணணும். உங்கள் சிட்டியில் ஆக்டிவாக இப்போ வந்து எனக்கு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய கிளைண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டென்டிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, there's a company called Radiant Dental Care. So in the Radiant Dental Care is owned by a retired army colonel and they grew from 1 to 10 plus outlets in South Chennai. அண்ட் அவங்க பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ் மட்டும்தான். அவங்க வந்து ஒரு லொக்கேஷனுக்கு 50,000 ஸ்பெண்ட் பண்ணாங்க அண்ட் தே கெப்ட் ஸ்கேலிங். தே ஹேட் அ சென்ட்ரலைஸ்ட் ஈகோ சிஸ்டம் வேர் ஆல் த கால்ஸ் வென்ட் டு அ டாக்டர். அந்த டாக்டர் தே கெப்ட் ஸ்கெடியூலிங் ஆல் த அப்பாயின்மெண்ட்ஸ். இதனால் என்னாச்சுன்னா, தே அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம். பல்வலி, இப்போ நீங்கள் வந்து சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ரிமோட் பார்ட்ஸ் ஆஃப் சென்னை, சவுத் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து தே ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another. ஸோ ஆல்ரெடி தே வில் நாட் ஹேவ் கான்டாக்ட்ஸ் பியர், அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்காது, யார் ரீச் பண்ணணும் தெரியாது. ஸோ அப்போ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் திங் தே லூஸ், தே கோ கூகுள். ஸோ கூகுள் பண்ணும்போது லிஸ்டிங் வந்து இஸ் ஆல்வேஸ் ஹிட் ஆர் மிஸ் பிகாஸ் இட்ஸ் டிபெண்டன்ட் ஆன் மெனி திங்ஸ், ப்ராக்சிமிட்டி அண்ட் ரெலவன்ஸ். ஆனால் கூகுள் ஆட்ஸ் அப்படி கிடையாது. காசு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கீவேர்ட் பெஸ்ட் டென்டிஸ்ட் நியர் மீ, அந்த கீவேர்டுக்கு கண்டிப்பாக உங்கள் லிஸ்டிங் ஆடாக வரும். ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு யூஆர் ஆக்சுவலி லுக்கிங் அட் பீப்புள் ஆர் ரெடி டு பை. உங்கள் சர்வீஸ் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு பொசிஷன் யுவர் செல்ஃப் பெட்டர் அண்ட் க்ளோஸ் த டீல். நெக்ஸ்ட், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, சரி ஓகே நான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணல, சரி ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் திஸ் லெவரேஜ், இந்த லெவரேஜ் எனக்கு வேண்டாம். அண்ட் அப்படி நீங்கள் நினைக்கும் போது ஒரு நாளைக்கு இப்போ என்னோட பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்ணுற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் க்ளோஸ் டு 7,500 சர்ச்சஸ் பர் மந்த். இந்த 7,500 சர்ச்சஸில் கனெக்டிங் கால்ஸ் வந்து ஒரு 60% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் க்ளோஸ் டு 5,000. இந்த 5,000 கால்ஸுமே வந்து வி ஆர் மிஸ்ஸிங் அவுட். இந்த கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்களா, இது தேர் ஆல்ரெடி ரெடி, தேர் ரெடி டு பே யூ மணி. பட் இந்த எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபெசட்டை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். அண்ட் இது ஏன் மிஸ் பண்ணுறோன்னா, சம்டைம்ஸ் த ஆட்ஸ் ஆர் சம்டைம்ஸ் யுவர் பிஸ்னஸ் இஸ் ரன்னிங் ஸோ வெல் யூ நெவர் திங்க் அபவுட் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதுதான் இன்னொரு ப்ராப்ளம். நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணால், நான் நிறைய கிளைண்ட்ஸ் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது சே இல்லை பாலாஜி லெட்ஸ் கட் டவுன் த பட்ஜெட் ஆர் இல்லை பாலாஜி வில் டேக் அ பாஸ் பிகாஸ் த ஆட்ஸ் இஸ் பர்ஃபார்மிங் ஸோ வெல் தே ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் அட் தேர் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி. ஸோ இது நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் எப்படி க்ரோ பண்ண முடியும் அண்ட் அப்படி க்ரோ ஆச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுற இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, கெட்டிங் அ நியூ கிளைண்ட் இஸ் அட்லீஸ்ட் 4 to 7 times expensive than retaining a existing client. இது வந்து ஒரு நோன் ஃபேக்ட் இன் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி ரெண்டுத்துலையுமே. அண்ட் இப்படி நம்ம இந்த சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு வந்து ஃபனல் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அந்த ரெஃபரன்ஸ்லையுமே கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ சிஎல்வியை நம்ம பார்க்குறதே இல்லை. ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்க கிட்டேருந்து எனக்கு எவ்வளோ மணி கிடைக்கும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட சிஎல்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் என்கிட்ட ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளைண்ட்டாக இருந்தீங்கன்னா, மை சிஎல்வி கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ இஸ் 12 to 36 months. அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் 3 months என்கிட்ட கிராஸ் பண்ணி இஃப் தே ஃபைண்ட் மை சர்வீஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல், என்னோட சிஎல்வி வந்து 12 to 36 months. ஸோ ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 பே பண்ணுறாங்கன்னா, அவங்களோட லைஃப் டைம் வேல்யூ வந்து 1,20,000 3,60,000 வரலும். அதை வச்சா தான் உங்களால் பிஸ்னஸை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும், அவங்க கிட்டேருந்து வர ரெவன்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபெசட் மார்க்கெட்டிங் நீங்கள் ரன் பண்ணுறதுனால வந்து உங்களுடைய ஃபனலிங் அண்ட் மெக்கானிசம் கரெக்டாக இருந்துட்டு ரிட்டென்ஷன் மெக்கானிசம் தப்பாக இருந்தாலும் அப்பயும் ப்ராப்ளம் வரும். Then you will be spending more money on bringing in new clients, but you will be losing more money on not retaining existing clients.
இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் விச் ஐவ் சீன் டைம் ஆன் டைம் வித் மை அதர் கிளைண்ட்ஸ் as well. இப்போ வந்து டு ஆன்சர் யர் கொஸ்டின், சே எனக்கு வந்து ஆட்ஸே வேண்டாம், எனக்கு வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் அட்வர்டைஸ்மெண்ட், ஐ டோன்ட் திங்க் ஐ எம் அட் த ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி ஆர் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி டு ஹேண்டில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரைட் நவ், ஏன்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் அதர் செட் ஆஃப் கிளைண்ட்ஸ், எனக்கு ரெஃபரல்ஸ் வந்துட்டே இருக்குது. அப்போ வந்து லோக்கல் எஸ்இஓ. ஸோ லோக்கல் எஸ்இஓ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் உங்கள் லிஸ்டிங் அண்ட் ஒரு சின்ன வெப்பேஜ், இது ரெண்டு இருந்தால் உங்களோட லோக்கல் எஸ்இஓ கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்பேஜில் என்ன பண்ணுவோன்னா, இப்போது சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வி டூ அண்ட் ரிசர்ச். அந்த ரிசர்ச்சில் என்ன வால்யூம் இருக்கும், எவ்வளோ சர்ச் பண்ணுறாங்க அண்ட் அது சர்ச் பண்ணுறதுனால எவ்வளோ பேர் அதுக்கு வந்து கம்பீட் பண்ணுறாங்க, அந்த கீவேர்ட் ரிசர்ச். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக பர்சிஸ்டண்ட்டாக ப்ரெசன்ஸில் இருக்கணும். ஆனால் இந்த லோக்கல் எஸ்இஓட லிமிடேஷன் என்ன, இட் இஸ் டிபெண்ட் ஆன் ப்ராக்சிமிட்டி. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இடத்துல இருந்து கிட்ட இதில் சர்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களோட ரிசல்ட் வந்து ஃபஸ்ட்டில் வரும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டரில் வெறும் தான் அதோட பீக் எஃபிகசியில் இருக்கும். அதனால தான் வி சஜஸ்ட் உங்களோட சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் வந்து அக்ராஸ் சென்னைனா லோக்கல் எஸ்இஓ 5 கிலோமீட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து அப் டு ரேடியஸ் ஆஃப் 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வரலும் யூஸ் பண்ணலாம். இந்த டாப் 3, இந்த டாப் 3 லாஜிக் என்ன தெரியுமா, இப்போ வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இல்லை அப்படி என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ லூஸ் 66% ஆஃப் த கிளிக்ஸ். செகண்ட் பொசிஷன் தே கெட் 18%, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தே கெட் 6%. ஸோ இது டிராஸ்டிக்கலாக வந்து நீங்கள் குறைஞ்சிட்டே வரும். இதை வந்து நான் எப்படி, சரி ஓகே பாலாஜி எனக்கு வந்து ஒரு ஏஜென்சி ஹையர் பண்ணலாம் முடியாது, ப்ராபப்ளி ஐ திங்க் ஐ வில் மை செல்ஃப் டூ இட் அப்படின்னா, நம்பர் 1 உங்களோட நேம் இருக்குல்ல, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஆல் டூ திஸ். நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், நாப்னு சொல்லுவோம். இந்த நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் வந்து ஷுட் பி கன்சிஸ்டன்ட் அக்ராஸ் ஆல் டைரக்டரிஸ். ஜஸ்டைல், ஆஸ்க் லைலா, சுலேகா, கூகுள் மை பிஸ்னஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். இப்போ என் கம்பெனி பேர் ப்ராஃபிட் கேஷ் க்ரோத் மார்க்கெட்டிங் ஏஜென்சினா ப்ராஃபிட் கேஷ் க்ரோத் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு தான் என்னோட ஹேண்டில் இருக்கணும். உங்களோட ஜஸ்டைலையும் அதே பேர் தான் இருக்கணும். ஒரு இடத்துல ப்ராஃபிட் கேஷ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, இன்னொரு இடத்துல ப்ராஃபிட் கேஷ் க்ரோத் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, இன்னொரு இடத்துல ப்ராஃபிட் கேஷ் ஏஜென்சி அப்படி வச்சோன்னா கூகுள் வில் கன்சிடர் தீஸ் சிக்னல்ஸ் ஆஸ் இர்ரெலவெண்ட். அதனால உங்கள் பிஸ்னஸை கீழே ரேங்க் பண்ணிடும். நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் ரெவ்யூஸ் வாங்குறீங்க. ரெவ்யூஸில் வந்து குட் சர்வீஸ், குட் ப்ராடக்ட், இன் டைம் டெலிவரி அப்படி நீங்கள் ஜெனரிக்காக வாங்கும்போது என்ன நடக்கும்னா, யூ ஆர் நாட் கிவிங் சிக்னல்ஸ் டு கூகுள். இப்போ நம்ம சர்ச் பண்ணும்போது பெஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் சர்ச் பேக் டென்டிஸ்ட் நேம், அவங்க என்ன போடணும்னா அந்த கீவேர்ட்ஸில் பெஸ்ட் டென்டிஸ்ட் இன் டி நகர், ஐ கேம் இன் ஃபார் so and so அப்பாயின்மெண்ட் அண்ட் தென் ஐ காட் மை சர்வீஸ் டன். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன மாதிரி கீவேர்ட் சர்ச் பண்ணாங்களோ அதை வச்சு உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ரெவ்யூ வாங்குங்க. நம்பர் 2, ரெவ்யூஸ் ரிப்ளை பண்ணணும். வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லுக்கிங் அட் 10% தான் வந்து ரெவ்யூஸ் ரிப்ளை. அந்த ரெவ்யூஸ் ரிப்ளை பண்ணுறதுலையுமே வந்து யூ ஷுட் ஹேவ் ரெவ்யூவோட கீவேர்ட்ஸ். நம்பர் 2. அண்ட் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர். இது பெரிய தலைவலி. ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் ஜிஎஸ்டியில் இருக்கிற ஒரு அட்ரஸ் ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து ஒரு அட்ரஸ் ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபோன் நம்பர் அதே தான். சில இடத்துல +91 போடுவோம், சில இடத்துல வெறுமனே போடுவோம். நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணாலும் ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. ஹேவ் இட் இன் யுவர் நோட்ஸ். நேம் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும், அட்ரஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ஃபோன் நம்பர் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் இது பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் டேக் இட் அஸ் அன் ஹேபிட் டு ரெஜிஸ்டர் இட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் போர்ட்டல்ஸ். ஜஸ்டைல், ஆஸ்க் லைலா, சுலேகா, மனோரமா, எல்லோ பேஜஸ். இந்த மாதிரி உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் ரெலவெண்ட் டைரக்டரிஸும் இருக்கும். நீங்கள் ஒரு சிவில் கான்ட்ராக்டர்னா சிவில் கான்ட்ராக்டர் டைரக்டரிஸ் சென்னைன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். சிலது வரும். சம் மைட் பி பேட், ஐ வுடன்ட் சஜஸ்ட் யூ பே ஃபார் இட். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஆட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எம்ப்ளாயி மாதிரி காசு கொடுக்குற வரைக்கும் தான் அது வேலை செய்யும், அதுக்கு மேலே வந்து அது வேலை செய்யாது. அதை நிறுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வராது. அண்ட் another ப்ராப்ளம் வித் ஆட்ஸ் என்னன்னா, most of these platforms want you to pay them consistently. அப்படி நீங்கள் வந்து இன்டர்மிட்டண்டாக பண்ணலாம். நான் வந்து ஒரு 3 days ஆட்ஸ் ரன் பண்ணலாம் அதுக்கப்புறம் நிறுத்திடலாமான்னு கேட்டிங்கன்னா இட் will not work. மெட்டா ஆட்ஸ் பொறுத்த வரலும் you will have to spend at least 30 to 45 days to get consistent result based on your cost per relevant lead and cost per lead. Next, Google Ads எடுத்துக்கிட்டிங்கன்னா again 45 to 60 days அதோட தான் எஃபிகசி வரதுக்கு. ஆனால் இந்த 45 daysக்குள்ளே கண்டிப்பாக you'll be able to tell if your advertisements are working or not. அண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு ஓப்பன் ஃபீட்பேக் லூப் வச்சுருக்கணும். இது ஒர்க் ஆச்சுன்னா ஏன் ஒர்க் ஆகலை, இந்த லீட் வந்து நம்ம கிட்ட வராங்கன்னா ஏன் கன்வெர்ட் ஆகலை, இந்த கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா யூ வில் ஆல்வேஸ் பி அட் ஃபால்ட். எஸ்இஓ தான் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்ஸுக்கும் எஸ்இஓக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஆட்ஸுக்கு நீங்கள் பே பண்ணுறதுனால யூ கெட் ஆல் த ரிசல்ட்ஸ் இமீடியட்லி, எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். நீங்கள் வந்து இப்போ ஆட் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ஆட் இமீடியட்டாக டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும் நாளையிலேருந்து. பட் அதுலேருந்து என்ன பிரச்சனை, அதில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால there's lot at stake and there are too many competitors. எஸ்இஓவில் என்ன பிரச்சனை, ஒரு மரம் வளர்க்குற மாதிரி தான். இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லோ, பட் ஒன்ஸ் இட் செட்டில்ஸ் இன் யூ வில் கெட் இவங்கள மாதிரி வந்து யூ கெட் கன்சிஸ்டன்ட் கால்ஸ் எவ்ரி டே.
உங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கால்ஸ் வருது, இன்னொரு நாள் கால்ஸ் வரல, எராட்டிக்காக இருந்துச்சுன்னா தென் யூ வில் நாட் பி ஏபிள் டு பிளான் அ ஃபோர்காஸ்ட் யோர் growth. ஸோ ப்ராஃபிட் கேஸ்ட்ன்ற பேரே வந்து இட் கேம் ஃப்ரம் ஃபோர்காஸ்டிங் ப்ராஃபிட்ஸ். அதனால ஐ கெப்ட் அஸ் ப்ராஃபிட் கேஸ்ட். வி ஆல்ரெடி டாக்ட் அபவுட் இட். அண்ட் நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் வராங்கன்னா உங்கள் பிஸ்னஸை வந்து தி இமீடியட்லி ரெவ்யூ இட். அண்ட் உங்கள் லிஸ்டிங் ஆகட்டும், உங்கள் கூகுள் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எவ்ரி திங் இஸ் ரெவ்யூட். அதனால தான் நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது தேர் 60% ஹாஃப் கன்வின்ஸ். ஏன்னா அந்த ரெவ்யூலாம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட காலே பண்ண ரெடியாக இருப்பாங்க, இல்லை உங்கள் காலை பிக்கப் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி ஜெனரிக் டேர்ம். அண்ட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதில் 2 சினாரியோ இருக்குது. இந்த 2 சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, யூ ஹேவ் அன் ஏஜென்சி. எவ்வளோ டைம் how many times you felt overwhelmed? அவங்க நிறைய டேட்டா கொடுக்குறாங்க, I'm not been able to understand. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட்டிங் is always like an arrow shooting in a thick fog. As business owners, I would ask you to use AI tools. ஒன்றுமே இல்லை, அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை ChatGPT, Claude, எனி AI tool, எனி LLM tool நீங்கள் அதில் போடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிடாமினெண்ட்டாக உங்களுக்கு வர டேட்டா அவங்க கிட்ட வந்து நம்பர் 1, யூ ஆஸ்க் ஃபார் கன்சிஸ்டன்ட் டேட்டா. எனக்கு ஒன்று டெய்லி ரிப்போர்ட்ஸ் கொடுங்க, இல்லை வீக்லி ரிப்போர்ட்ஸ் கொடுங்க, இல்லை பை வீக்லி கொடுங்க, இல்லை மந்த்லி கொடுங்க. இந்த டேட்டாவை யூ யோர் செல்ஃப் பார்ஸ் இட். யூ ஆஸ்க், இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸல் ஷீட் ஆர் அவங்க கொடுக்குற எனி டாக்குமெண்ட் ஆர் ஈவன் அ வாட்ஸ்அப் மெசேஜ் காப்பி பேஸ்ட். ஏன் இது நடக்குது? சரி, இப்போது ஏஐக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன கிரியேட்டிவ் ஒரு என்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? ஸோ அவங்க கிட்ட இருந்து யூ கேன் ஆஸ்க் தெம் ஃபார் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஸோ எனக்கு உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுங்க, நான் வந்து அதை செக் பண்ணி பார்க்குறேன். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ வீடியோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வீடியோஸும் சிம்பிள் தான். நீங்கள் இமேஜஸ் யூஸ் பண்ணிங்கன்னா Ctrl+C Ctrl+V எனி LLMல நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த ஏஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த இமேஜ். பட் ஆனால் வீடியோனா எப்படி தெரியும் ஏஐக்கு? சிம்பிள், நீங்கள் வந்து ஜெமினாய் போங்க, ஜெமினாயில் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் வந்து இது கொடுத்தாலே போதும். யூ சே எக்ஸ்பிளைன் திஸ் டு மீ லைக் அ 5-year-old. எனக்கு இந்த வீடியோவில் இருக்கிறது என்னென்ன இருக்குது அண்ட் ஐ வாண்ட் ட்ரெயின் another AI with this information அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா it will automatically break down based on time frames. இந்த டைம் ஃப்ரேமில் இந்த அனிமேஷன் வந்துச்சு, இந்த வாய்ஸ் ஓவர் வந்துச்சு, இது சொன்னாங்க. அண்ட் irrespective of any language, தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் ஹிந்தி, எனி லாங்குவேஜ் it will work. It is 95% accurate. இந்த இன்ஃபர்மேஷனை ஏஐல கொடுங்க, உங்கள் ரிப்போர்ட் ஏஐல கொடுங்க, it will automatically tell where the pitfall is. உங்களுக்கு if you understand where your money is being spent, you will always be successful. ஆனால் இப்போ என்ன நடக்குது, we all think marketing agency வந்து அவங்க they will take care of everything. Probably yes, we will take care of everything, but we need a lot of information from the business owner. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் they will be able to provide better results. நெக்ஸ்ட், இப்போ நீங்களே ஆட் ரன் பண்ணுறீங்க, இல்லை நீங்களே வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஃபர்ட் யூடியூப்பை பார்த்து பண்ணுறீங்கன்னா absolutely fine. பட் மேக் ஷுர் அதை வந்து ஒரு பை த புக் ஒரு ஆஃப் த ஷெல் ஒரு குக்கி கட்டிங் ஒரு குக்கி டெம்ப்ளேட் பேஸ்ட் ரொட்டீனாக இல்லாமல் அதுலேருந்து வர ரிசல்ட்ஸையும் நீங்கள் ஏஐல காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஏஐ வந்து யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் இட் அஸ் அன் டியூட்டர் when it's for marketing. நீங்கள் அதை டியூட்டராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் you'll be able to succeed. ஆனால் அது ஒரு எக்ஸிக்யூஷன் லேயரில் கொண்டு வந்துட்டீங்கன்னா it will struggle because அதுக்கு வந்து உங்களோட பிராண்டோட ஐடென்டிட்டி தெரியாது, நீங்கள் என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்கு என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை கண்டுபிடிக்க வைங்க. ஸோ இப்போ வந்து இதுதான் சொன்னேன், நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எவ்ரிபடி இஸ் ஸ்லோ ஃப்ளஸ்டர்ட். இது என்ன சிபிஎல்னா என்ன, காஸ்ட் பெர் லீட்னா என்ன, கிளிக் த்ரூ ரேட்னா என்ன, ஹுக் ரேட்னா எதுவுமே நமக்கு தேவையில்லை. நான் என்னோட ட்ரெயினிஸ் அண்ட் அசோசியேட் பிகாஸ் என்னோட கம்பெனியில் வந்து ஆல்வேஸ் ஹையர் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் வி ட்ரெயின் ஃப்ரெஷர்ஸ் த்ரூ ஏஐ. ஸோ நான் சொல்லுவேன் எதுவுமே தேவையில்லை, யூ ஜஸ்ட் வாட்டர் இஸ் தேர் ஆன் யூர் ஸ்க்ரீன், ஜஸ்ட் Ctrl+C Ctrl+V நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். த என்டையரிட்டி ஆஃப் வாட் இஸ் த நாலேஜ் ஸ்பெக்ட்ரம் வில் பி கிவன் டு யூ இன் சிம்பிள் ஆக்ஷனபிள் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஓவர்வெல்மிங் டூலாக இல்லாமல் ஒரே ஒரு சிம்பிளிஃபைங் டூலாக எடுத்துக்கோங்க. டோன்ட் லெட் இட் கன்சியூம் யூ, டோன்ட் ஆஸ்க் இட் டு எக்ஸிக்யூட். பட் அதை வந்து ஒரு நல்ல டியூட்டராக, எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு ஈகோலெஸ் டியூட்டராக யூஸ் பண்ணிங்கன்னா you will compound very quickly and you'll be at least 99% better than anyone sitting next to you if they are from the same peer group or industry. So அதே தான், இப்போ சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸர் இருக்காங்க நம்ம கம்பெனிக்கு வந்து we have a financial officer and what do? They tell you do this, do that based on data. ஏஐயும் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா அதே யூஸ் பண்ணுங்க. irrespective, you start with something basic. இப்போ நீங்கள் வந்து there are so many tools and so many models out there. You say, பாலாஜி எனக்கு இது மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது, நான் இதை மட்டும் யூஸ் பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம், கோ ஃபார் இட், யூஸ். நீங்கள் வந்து அந்த டூலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ண தான் அதோட லிமிடேஷன்ஸ் தெரியும் உங்களுக்கு. என்னென்ன நான் இப்போ 10 வாட்டி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன்னா 10 வாட்டியுமே உங்களுக்கு வந்து ஒன்று தப்பாக சொல்லும். அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ப்ராம்ப்ட்லேருந்து தான் இந்த தப்பு வருது, இந்த ஏ டூல்லேருந்து தப்பு வருது. தென் யூ ட்ரை ஸ்விட்சிங் டு another tool. And either to start with, you can start with Claude. Claude is the most intelligent platform right now. And அதுக்கு அடுத்து ChatGPT இருக்குது.
அது ChatGPT தவிர Gemini. இந்த மூணு தான் வந்து the big three இப்போதைக்கு. இதிலிருந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் ஃப்ரீ வெர்ஷன் அண்ட் அதில் எப்போல்லாம் வந்து கான்டெக்ட் லிமிட் ஹிட் ஆகுதோ யூ கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் டூல். அண்ட் இந்த மூணு டூலுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூ வில் ஃபைண்ட் அ வெரி வெரி nuanced டிஃப்ரென்ஸ். உங்கள் யூஸ் கேஸ்க்கு ஒரு டூல் கரெக்டாக இருக்கும், இன்னொரு டூல் கரெக்டாக இருக்குது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். இதுக்கு ஃபார்முலாவே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரே ப்ராம்ப்டை 3 டூல்லையும் போடுங்க எப்போவுமே. அண்ட் எல்லாமே ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ப்ராம்ப்ட் 3 டூல்லையும் போடும்போது என்ன ஆகும்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் விச் இஸ் ஒர்க்கிங் பெட்டர். இது நாலுத்தையுமே கம்பைன் பண்ணால் வி ஹாவ் அ ப்ரொப்ரைட்டரி சிஸ்டம் கால்ட் லீப். Lead engine for acquisition and profit. In the system we've been able to sell close to 100 plus businesses across 40 different verticals and 40 different sectors. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா we have from end to end ஒரு ஜிம், ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் ஆகட்டும், இல்லை ஒரு காங்க்ளமரேட் ஆகட்டும், குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கூட நம்ம கிளைண்ட் தான். ஆக்டர் அஜித்தோட வீனஸ் மோட்டார் சைக்கிள் டுவெல்ஸ் we grew from zero to wherever they are right from through holistic marketing and AI. And இது எல்லாமே how was able to do is because I only looked at growth and revenue opportunities. இப்போ என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து மந்த் ஆன் மந்த் பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் ஹேஸ் டு பி ரீசன். ஐ கேனாட் சே ஒரு 2-3 months they will accept few thousand followers, 500 likes and probably few hundred subscribers and few shares. பட் எவ்வளோ நாளைக்கு? they need money out of it. We all do and we all sit here and I do this for money because cash is king. So that's when I realized growth and performance are the only things you have to concentrate initially if you have very little money for marketing. Don't look at brand building, don't look at awareness, don't look at reach. Only do these things, immediately you will have money for your sustained ecosystem. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 20,000 ரூபாய் ஆடில் போடுறீங்க, அந்த 20,000 ரூபாயிலேருந்து 40,000 ரெவன்யூ வருது அண்ட் ப்ராப்ளி சே யூ ஹேவ் அ 50% மார்ஜின். அண்ட் அந்த 50% மார்ஜினில் வாட்ஸ் ஹேப்பனிங், அந்த 20,000 நீங்கள் போட்ட காசை எடுத்துட்டீங்க, யூ ஹேவ் அண்ட் இட்ஸ் சஸ்டைனபிள். ஸோ அதனால் நியூ கிளைண்டில் இம்ப்ரூவ் ஆவாங்க. இஃப் இட்ஸ் அ ரெக்கரிங் சர்வீஸ் தென் வாட் வில் ஹேப்பன், இட் வில் ஸ்லோலி ஸ்னோபால் இன்டு அ காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஆல்வேஸ் கோ வித் மெட்டா ஆட்ஸ் ஃபர்ஸ்ட் பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் சரி மெட்டா ஆட்ஸ் போயிட்டேன், என்ன கிரியேட்டிவ் யூஸ் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை. கேன்வா போங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்போசிஷன் வித் ஆஃபர் வித் ப்ரைஸ், ஒரு கிரியேட்டிவ் சிம்பிளாக பண்ணுங்கள். கான்டென்ட் ChatGPTன்னு எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள், அதிலே ப்ரொமோட்னு ஆப்ஷன் இருக்கும், அதிலே லீட் ஃபார்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ப்ரீ குவாலிஃபைங் கொஷின்ஸ் வேணுமோ பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்பர் 1. சரி ஓகே, இதில் நல்ல லீட்ஸ் வருது, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கூகுள் ஆட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் பிகாஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபங்க்ஷனிங் லேண்டிங் பேஜ் அண்ட் லிஸ்டிங் தேவை. அதுவும் நீங்கள் பண்ணிட்டீங்க, யூ ஹேட் கெட் ஹெல்ப் ஆஃப் ஃப்ரீலான்சர், லேண்டிங் பேஜ் லிஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் கூகுள் ஆட்ஸில் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. லிஸ்டிங் போயிட்டிங்கன்னா ப்ரொமோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரொமோட் ஆப்ஷனை கொடுங்க. ப்ரொமோட் கொடுத்துட்டு அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ ட்ராஷ் கால்ஸ் வருது, எவ்வளோ ரெலவென்ட் கால்ஸ் வருதுன்னு பாருங்கள். அது அப்படியே வந்து நீங்கள் ஏஐலையும் யூடியூப்லையும் போட்டிங்கனாலே போதும், இட் வில் டெல் யூ ஹவ் டு ஆப்டிமைஸ். லோக்கல் எஸ்ஏ ஒன்றுமே இல்லை, யூ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே, immediately you will start seeing results in the next say 2 or 3 months. Slowly you'll start seeing calls. And அதில் வந்து நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் போடுற எல்லா போஸ்ட்டுமே வந்து நீங்கள் லோக்கல் எஸ்ஏலையும் போடலாம். தேர் இஸ் அ செக்ஷன் கால்ட் பை ஓனர் அப்டேட் செக்ஷன். அந்த அப்டேட் செக்ஷனை ரெகுலராக போஸ்டடாக வச்சுக்கோங்க. இந்த அப்டேட் செக்ஷனில் எதனா ஆஃபர் வருதா, இல்லை வந்து இஃப் யூர் டேக்கிங் அப் கிளைண்ட்ஸ், இந்த லிஸ்டிங்கில் சோஷியல் மீடியா மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அந்த லிஸ்டிங்கில் மெயின்டைன் பண்ணும்போது அதுக்கான கீவேர்ட்ஸ் அது எல்லாமே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் வச்சுக்க பாருங்கள். இது பண்ணிங்கனாலே போதும், யூ வில் பி பெட்டர் தென் அட்லீஸ்ட் 90% ஆஃப் யுவர் காம்படிட்டர்ஸ். ஸோ திஸ் வாஸ் த எக்ஸாக்ட் சிஸ்டம் ஐ யூஸ்ட், ஐ பர்சனலி ஸ்டில் யூஸ். இப்போ we are onboarding close to 5 to 10 clients every month and we are a small team of 25 plus members. And my retention is somewhere around say for every 5 clients 3 clients stick with me. And இது எல்லாமே I was able to do only because of Meta Ads, Google Ads and local SEO. வேற எதுவுமே இல்லை. என்னோட hiring is done through advertisements, என்னோட funneling of clients is done to advertisements. எல்லாமே. So that's why I have this phrase going on in the company called built through ads and built for ads. And இப்போ வந்து we are expanding to other facets of locations, be it Hyderabad, Bangalore, Chennai, and we are also working in Malaysia, Australia. இது எல்லாமே எப்படி பண்ணேன்னா I had no connection. நான் just a random ad run பண்ணேன். அந்த ad வந்து was done with, was closed with help of my associate. அப்புறம் we kept growing. So future வந்து பார்த்தீங்கன்னா என் பிஸ்னஸ் will definitely be automated for sure. மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒன்று இருக்கவே இருக்காது. பட் who will survive அப்படின்னு பார்த்தீங்கன்னா some business will take up their business as a data friendly effort. நீங்கள் என்ன டேட்டா வருது அந்த டேட்டாவிலேருந்து how are you able to understand what's happening, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் you will be able to sustain. ஸோ எல்லாமே வந்து we have systems. எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒரு என்ன சொல்கிறது பட்டன் தட்ட தெரிஞ்சால் போதும் they will run my company. அப்படி தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் it is not human dependent anymore. And what I do is I alleviate a little bit of your pressure saying why do you have to handle this, if you have some amount of money I'll take the pain. அவ்வளவுதான் நான் சொல்றது.
ஸோ இதுலேருந்து நீங்கள் எப்படின்னா கான்டென்ட் ஃபர்ஸ்ட்டாக வரதோட யூ ஸ்டார்ட் திங்கிங் ஆஸ் growth அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் அதுலேருந்து ரெவன்யூ வரதை வந்து யூ புஷ் இட் இன் டு கான்டென்ட். தட்ஸ் த பெஸ்ட் வே மூவிங் ஃபார்வர்ட். அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுதான் வந்து என்னோட ஃப்ரேஸ். எப்போவுமே வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டாங்கன்னா வீல் மேக் ஷோர் இட்ஸ் ஆஸ் ஈஸி as யூ ஃபவுண்ட் us. ஸோ எப்போ நீங்கள் என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி தான் வந்து யூல் பி ஏபிள் டு ஃபைண்ட் us. அண்ட் அதே மென்டாலிட்டி வந்து நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. உங்கள் பிஸ்னஸை வந்து ஒருத்தர் அண்ட் வெல் புட் பை த ப்ரீவியஸ் ஸ்பீக்கர், உங்களோட பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ண தேவைப்படுறது வந்து ஒன்லி 6 to 7 டச் பாயிண்ட்ஸ். நீங்கள் வந்து 6 to 7 டைம்ஸ் உங்கள் ஆடை பார்த்துட்டாங்கன்னா ஃபார் ஷுர் தே வில் கன்வெர்ட். ஃபார் ஷுர் நெக்ஸ்ட் டைம் தே சே ப்ராஃபிட் காஸ்ட் பாலாஜி தேல் நோ. Thank you so much. Thank you so much, Balaji. Actually, we went overboard of time. So many useful informations that we lost track of time. So we request audience to have 5 questions. நம்ம வந்து audience கிட்ட இருந்து எடுக்கலாம். How relevant is Justdial now that you're talking Justdial about? is just a piece of what is it? Don't do it. People get scammed so many times. They pay 50,000-60,000 a year, and Justdial is mostly like an MLM right now. They just have a call center running somewhere in the north just to make sure they close clients. மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணிடலாம், கூகுள் ஆட்ஸ் பண்ணிடலாம், மறுநாள் இட் வில் கெட் விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ அண்ட் மீ நோ தட் நெக்ஸ்ட் டே அது ரீச் ஆகிறதுக்கு எய்தர் த பட்ஜெட் ஆர் தி ஸ்ட்ராட்டஜிஸ் இட் ஹாஸ் டு ஒர்க். That's why I said 30 to 45 days. Absolutely. Yeah, that's what I told. 30 to 45 Yeah, days. 30 to 45 days it will take on. One is that. And you did not bring WhatsApp API into your promotions. Is there any? That's not my forte. I only work on inbound marketing. Okay. And WhatsApp is considered as outbound marketing. Inbound, they come to me for help for marketing, I answer their question. As simple as that. Balaji, good to see you again. We met about 5-6 months ago. Yeah. I'm still yet to use your services, in fact. Right. So, இப்போ content creation தான் பண்ணிட்டு இருக்கேன். So, even marketing and sales can definitely come to you. But about 5-6 months ago, when we met, you told me that you have about 80 plus clients and 80 lakhs a month Meta ads spend பண்றோம். Now, I could see the slide saying 2 crore rupees. 6 months later. What was the big change that you did? Meta ads, I had put in more money into advertisements. We expanded to different states and different countries. So right now there's a bit of automation layer going on. So the entire system is automated and I only handle the strategy side of things. Only for very close clients I go for meetings. Otherwise it's just rinse, repeat and shine. I'm into printing and writing paper wholesale. சரி. ஸோ எனக்கு வந்து இது எப்படி இந்த இது வந்து இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஆல் லைக் B2B நீங்கள் சொல்லிட்டீங்க B2Bன்னு. எனக்கு இந்த மெட்டா ஆட்ஸோ இல்லை கூகுள் ஆட்ஸோ போடும்போது நான் B2Bக்கு மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா? இது எப்படி பண்ண முடியும்? Absolutely, yeah, that's what I said. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு client வந்து they run a company called JS Perfumery Works. They distribute perfumery compounds to detergent and floor cleaners. நாங்கள் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். And other client they do என்ன பார்த்தீங்கன்னா play area only for associations, colleges and schools. பிரிண்டர்ஸ், ஆஃப்செட் பிரிண்டர்ஸ், டிஜிட்டல் பிரிண்டர்ஸ். அமேசிங். ஸோ நீங்கள் உங்களோட ஆட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஐயோன் ஆஃப்செட் பிரிண்டர் லுக்கிங் ஃபார் சீப் அண்ட் குவாலிட்டி பேப்பர் சப்ளைஸ். அவ்வளோதான். அவங்களோட உங்களோட ஸ்டார்டிங் எம்ஓகே போட்டுடுங்க. எம்ஓகே வந்து மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இவ்வளோ. ப்ரீ குவாலிஃபைங் கொஸ்டின்ஸில் உங்கள் கடை எங்கே இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ எம்ஓகே தேவை, என்னென்ன பேப்பர் தேவை, என்னென்ன ஜிஎஸ்எம்ல தேவை, எவ்வளோ குவான்டிட்டியில் தேவை, அவ்வளோதான். இது எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ இதுலேருந்து உங்களோட ஒரு 100 லீட் வருதுன்னா என்னோட கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஆல்வேஸ் காம்பன்சேட். இப்போது நீங்கள் வந்து ஒரு 100 லீட் வருது, 20,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 200 லீட் காஸ்ட்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். இதிலிருந்து கன்வர்ஷன் ரேட் வந்து நீங்கள் எப்போவுமே எப்படி எடுத்துக்கணும்னா 3%. ஒரு 6 பேர் கன்வெர்ட் ஆகிறாங்க. 6 பேர் கன்வெர்ட் ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ வரும், ரெவென்யூலேருந்து மார்ஜின் எவ்வளோ வரும், இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணாதான் யூ வுட் பி ஏபிள் டு ஹேவ் அ சஸ்டைனபிள் ஈகோசிஸ்டம். இது வந்து எனக்கு ஒரு சின்ன இது என்னென்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு தான் இந்த ஆட் போகுமா இல்லை எல்லாருக்கும் போகுமா? எப்படி அது ஐ எம் நாட் ஷுவர். அது உங்களுக்கு மட்டும் தான் போகும். நான் ஒரு கார் டீட்டெயிலுக்கு ரன் பண்ணுறேன், டென்டிஸ்ட்க்கு ரன் பண்ணுறேன்னா டென்டிஸ்ட்க்கு மட்டும் தான் போகும். தே மைட் பி 10 to 20% ஸ்பில்லேஜ். ஆனால் அதுவுமே வந்து கண்டிஷனல் லாஜிக் கொஸ்டினில் வி கேன் ரிமூவ். எஸ், அதை வச்சு எடுத்துரும். அண்ட் இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் டச் பாயிண்ட்ஸ். நீங்கள் என்ன மாதிரி கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான். ஆஸ் நீங்கள் முன்னால் சொன்ன மாதிரி இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஒரு 45 டேஸ் நம்ம அதுக்கு மேலே எடுக்காது. பட் 45 டேஸ்க்கு நம்ம இது எல்லாமே கரெக்டாக பண்ணாதான். ஸோ அதுதான் உங்களோட. ஆமாம், அதுதான் வேலை. ஓகே, தேங்க்யூ பாலாஜி. வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ ஸோ மச். மார்க்கெட்டிங்கில் கான்ஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். குவான்டிடேட்டிவாக நிறையா பர்ஸ்பெக்டிவ் கிடச்சிது. வேர் டு ஸ்டார்ட். தேங்க்யூ ஸோ மச்.